சிந்திப்போமே. 1785 கரு படுமாறு இனி செல்ல ஒட்டான். ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். இரும்பு போன்றது என் நெஞ்சம், கடினமானது. பல யுகங்கள் கடந்தாலும் இவன் நம்பால் பக்தி செலுத்த மாட்டான், அன்பு பாராட்ட மாட்டான் என பஞ்சாக்கர தேசிகன் நினைத்தான். ஆனால் அவன் மேரும் மலையையே வில்லாக வளைத்தவன் அல்லவா? அதனால் அதுபோல என்னையும் இந்த கடின நெஞ்சத்தையும் குழைவித்து ஆட்கொண்டான். அவனது இந்த செயல் புதுமையிலும் புதுமை அல்லவா? இனி எனக்கு வேறு பிறவியே இல்லாதவாறு செய்து விட்டான். பிறந்து இறந்து பிறந்து இறந்து சுழலும் வழியை கதவு அடைத்து தாழிட்டு விட்டான். இப்படியாக எனக்கும் பிறவி அறுக்க வல்லவன் பஞ்சாக்கரன் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. இருப்பு அண நெஞ்சன் பல் ஊழியெல்லாம் பெயர்த்தாலும் எம்பால் விரும்பினன் ஆதல் அரிது என பஞ்சாக்கர விமலன் பொறுப்பினை வாங்கிற்று என என்னை ஆண்ட புதுமையினால் கரு படுமாறு இனி செல்ல ஒட்டான் அருட்காப்பு இதுமே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 98வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். குரு பெறுவோம், பிறவி அறுப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.